கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே சொல்லுமா. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். ஹல்லேலூயா. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா. ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் அவர் தம்முடைய சிறகுனாலே நம்மை மூடி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நம்ம நல்ல வாய் திறந்து அப்பா உங்களை நாங்கள் துதிச்சிட்டே இருப்போம்ப்பா. ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நாங்கள் உயர்த்துவோம். உம்மை உயர்த்துவோம். ரேம் ராபா ராகா பாரா தரபா ராஷபா ராகா பாரே பாலதரபா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர் 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 நல்லவர். நல்ல வாயை திறந்து கரங்களை தட்டி ரீபாலாபா ராகாபா. Glory glory ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah. மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah. Thank you Lord. ஆனந்த தாடிக்குள்ள உதடுகளா ஊற்றி புகழ்கிறேன். ஆனந்த தாடிக்குள்ள உதடுகளா ஊற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். சொல்லுங்க அப்பா பார்த்து. அறுசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன்.
மேலானது உங்க பேரன்பு, உயிரினும் மேலானது. சொல்லுமா ஆமென். ஆண்டவருடைய அன்பு மேலான அன்பு. அவருடைய அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. அவர் தம்முடைய ஜீவனே நமக்கு கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். மேலானது உன் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது பேரன்பு, உயிரினும் மேலானது. உறுதியாய் பற்றிக் கொண்டோ மனக்கரம் தாங்குதையா. உறுதியாய் உறுதியாய் பற்றிக் கொண்டோ கரம் தாங்குதையா. மனக்கரம் தாங்குதையா. சொல்லுங்க. உறுதியாய் பற்றிக் கொண்டோ கரம் தாங்குதையா. கரம் தாங்குதையா. அந்த காணிக்குள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறோமே. மரக்க பல பரதர பரஷி பரபரக்க பலபரி பலதரம். நீதானே என் துணையாணி, நிழலில் களி கூறுவே. நீதானே என் துணையாணி, நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே என் வலக்கரம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் உறுதியாய் பற்றிக் கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. பல பர பல பர பல ருசுவை உணவை உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. அவன் நல்ல கரங்களை தட்டி அப்பா அம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, எல்லா ஆசீர்வதிக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவனுக்கே. ஹல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா கர்த்தருக்கே. ஹல்லேலூயா பரிசுத்தரே. ஹல்லேலூயா பரிசுத்தரே. தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடே அவன் நாமத்தை நீங்கள் செலுத்தி உயர்த்திடுவோம். ஒரு மனதோடே அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி உயர்த்திடுவோம். ஹல்லேலூயா தேவனுக்கே. ஹல்லேலூயா ராஜனுக்கே. சொல்லுமா. ஹல்லேலூயா கர்த்தருக்கே. ஹல்லேலூயா பரிசுத்தரே. ஹல்லேலூயா பரிசுத்தரே. பலபரி பலதர பரக்க பரபலபரி பிரபரக்க பரபலதுரபர ஷபரபலபரபரம். எங்கள் காலடி வலுவிடாமல் எந்த நடைகளை ஸ்திரப்படுத்தும். சொல்லுமா. எங்கள் காலடி வலுவிடாமல் எந்த நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையாய் தினம் வழி நடத்தும். கண்மணி போல காத்த
செலுத்தும். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தர்க்கே, ஹல்லேலூயா பரிசுத்தர்க்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிட இயேசு மீண்டு வருகிறார். அவரை சந்திக்க ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். சொல்லுங்க, நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம், நாங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் சொல்றோம். நல்ல வாய் திறந்து. வானத்தின் அடையாளம் தோன்றிடவே இயேசு வேகத்தில் வந்திடுவார். வானத்தின் அடையாளம் தோன்றிடவே இயேசு வேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிடுவார். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா கர்த்தருக்கே, ஹல்லேலூயா பரிசுத்தர்க்கே, ஹல்லேலூயா பரிசுத்தர்க்கே. நன்றி அப்பா, உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம். நீரே தேவனாமே, சகல கனத்தை மகிமை பெற்றுக்கொள்ள பாத்திரரே, உம்மை துதிக்கிறோம். பரபல பரபலம் ஓ ஷதர பரக பரபல பரி பலத்துர பரபர பரபல பரப பருதுய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். நல்ல கரங்களை தட்டி வாருந்துய ஆவியே, ஆவியானவரே வாரும், பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ. ஒரு வாஞ்சியோட கேளுங்க. வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை காத்தாரே, ஆவியை ஊற்றுங்க. பாங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்கு ஒவ்வொரு மேல உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க, உங்க ஆளுகையை ஊற்றுங்க, உங்க அதிகாரத்தை ஊற்றுங்க, உங்க பரிசுத்த அபிஷேகத்தை ஊற்றுங்க, மகிமையை ஊற்றுங்க. ஓ அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுங்க. யாருக்கு இன்னைக்கு அக்கினி அபிஷேகம் வேணும்? நான் கர்த்தருக்காக அக்கினியா எழுப்பி அநேகரை ஆயத்தப்படுத்தணும், அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றவங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள புதிய அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு இருக்கிறார். அபிஷேக மலையை ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினியும் நீரே, பெருங்காற்று நீரே, பெருமழை போலவே ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, சொல்லுங்க, பெருங்காற்று நீரே, அக்கினியை போலவே ஆவியை ஊற்றும். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மகிமை இறங்கட்டும். செயல்படாத உறுப்புகள்ல கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். இப்போதே எலும்புகளுக்குள்ள நரம்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். ஃபயர் அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் அக்கினி. ஓலா பரா பலா பரா பரா பலா பரி பலா தர பரி பலா தர பரபா எல்லா பதிவிட ஆவிகள் எரியட்டும். அந்தந்த வீடுகளை விட்டு வெளியேறட்டும். எல்லா பதிவிட ஆவிகளை வெளியேறட்டும். கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை
ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தில் இறங்கட்டும், முழங்கால் பகுதியில் இறங்கட்டும். எல்லா மூட்டு பிரச்சனைகள் மாறட்டும், மாறட்டும். பலவீனங்கள் மாறட்டும், பலனடையட்டும், பலனடையட்டும். ஒவ்வொரு கைகள் கால்கள் பலனடையட்டும், எலும்புகள் பலனடையட்டும். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. என்னாகம் தீர்க்கும் ஆலோசனை காத்தாரே, நீராடுகை செய்யும் நாமே. தங்கி தீரே தாகம் தீர்க்கும் ஆலோசனை காத்தாரே, நீராடுகை செய்யும் மருத்துவ பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து நீராடுகை செய்யும். மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. glory 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 glory. மேல் வீட்டு அரியல இறங்கின தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம். ஆவியானவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கட்டும். மூளை நரம்புகளை இறங்கட்டும். ஓ ரபல முழங்கால இறங்கட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஷபரபரபரபரபரபர. ஹல்லேலூயா, ரெபலம். ஆலோசனை காத்தாரே, உம்மாவியை ஊற்றுங்கப்பா. உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். ஆடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஓ உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். ஆடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. சொல்லுங்க, ரெண்டு கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுன்றே. தேஹாமேன். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு. அவருடைய நாமத்தை சொல்லும் போதே விடுதலை. இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசப்பான்னு கூப்பிடுங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று வேதம் சொல்கிறது. கல்வாரியிலே அவர் நமக்காக பட்ட பாடுகளை நோக்கி பாருங்கள். ஏசப்பான்னு கூப்பிடுங்க, நன்றி சொல்லுங்க. உள்ள தாளத்திலிருந்து அவர் செய்த நன்மையை நினைச்சு, அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைத்து நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா. இத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை
போற்றுவேன் அப்பா. உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். அப்படி அந்நிய பாஷையில அப்படியே நம்ம ஜெபிக்க போற. 2 கரங்களை உயர்த்தி கிறிஸ்தவர்களை பரிசுத்தப்படுது. கிறிஸ்தவர்களுக்குள்ள காணப்படுகிற இந்த விக்கிரக ஆராதனை, சப்பரலுக்கிற அந்நிய காரியங்கள் இல்லாம போடும். தேவன் சபையை சுத்திகரிக்கணும். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டுல தொடங்குகிற காலமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் மாறணும். இன்னைக்கு ஜனங்கள் விக்கிரகத்தை பின்பற்றி போறாங்க, விக்கிரகத்தை இழுத்துட்டு போறாங்க. அதுக்கு பண்டிகைகளை கொண்டாடுறது, இதுல மக்கள் கிறிஸ்தவங்க இன்னைக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. உண்மையான தேவன் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. மரியாள் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம், அவ்வளவுதான். தேவன் இந்த பூமிக்கு ஒரு வயிற்றுல வரணும், ஒரு கண்ணியின் வயிற்றுல வரணும், அதற்காக வந்தார், அவ்வளவுதான். அவங்க ஒரு மனுஷன், தேவனை தான் மகிமைப்படுத்தின. அவங்களும் மேல் வீட்டு அறையில அபிஷேகத்தை பெற்றாங்க, ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்தாங்க. நம்மளை மாதிரி அவங்களும் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்துதான் அவங்க இன்னைக்கு பரலோகத்துல இருக்கிறாங்க. எனவே கிறிஸ்தவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். கூட்டமா ஜனங்கள் அங்க போறாங்க. தூத்துக்குடியில காணப்படுகிற இப்படிப்பட்ட அவல நிலைகள் மாறணும். ஜெபம் பண்ணுங்க. ஜனங்கள் சுத்திகரிக்கப்படணும். தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தணும். இப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள் நுகங்கள் முறியணும். ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்ட தேவ பிள்ளைங்க விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. எல்லா மகிமை அவருக்கே. அவர் ஒருவர் தான் நமக்காக இரத்த சிந்தினவர். தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தர் அவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனை கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே என்று வேணும். அவருக்கே மகிமை கொடுக்கணும். ஜெபம் பண்ணுங்க. அப்பா, சபையை சுத்திகரிங்கப்பா. விக்கிரகங்கள் ஒளிந்து போட்டோம். சபைகள்ல விக்கிரகங்கள் இருக்க கூடாதுப்பா. சபைகள் அரசியல் இருக்க கூடாது. தென்னிந்திய திருச்சபையில அப்ப அடுத்த மாசம் 7ஆம் தேதி அந்த எலெக்ஷன் இயேசுவின் நாமத்தை கேன்சல் பண்ணிக்கிறோம். இல்லாம போட்டோம். சமாதானமா முடியட்டும். சுத்திகரிக்க சித்தமான ஆட்கள், நீர் தெரிந்து கொண்டவங்க வரணும். ரட்சிக்கப்பட்டவங்க, அபிஷேகப்பட்டவங்க தான் ஊழியத்துல வரணும். அப்பா, நிரப்புங்க சபைகளை சுத்திகரிங்க. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவையே துதி செய் நீ மனமே. இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே. இயேசுவையே துதி செய். ஹல்லேலூயா. இயேசுவையே துதி. ஆமென். கர்த்தர் கடைசி நாட்களில் தம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். அப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. எங்களோடு இணைந்து இந்த ஜெபத்துல, இந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ அபிஷேகம், தேவ ஆவியானுடைய ஆளுகை, பலன், பரிசுத்தம் நிறைவா இறங்கட்டும். தேசத்துல உலகம் எங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் இயேசுவின் ரத்தத்துல புகழ்ந்து ஜெபிக்கிறோம். பெண்களை இயேசுவின் ரத்தத்துல வேலியடைத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, குழந்தைகளை இயேசுவின் ரத்தத்துல வேலையெடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக்கோங்கப்பா. அப்பா, எல்லா தீமை கண்ணிக்கும், உலகத்தின் அசுத்தங்களுக்கும், அருவருப்புகளுக்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக்கோங்க. ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோங்கப்பா. வரதட்சணை கொடுமையினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களுக்கும் அப்பா இந்த நாள்ல நீதி கிடைக்கட்டும். நாங்க கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஜெபனுங்க. அப்பா, பாதுகாப்பு உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். எல்லா அடிமைத்தன நுகத்துல இருந்து, சங்கிலியில இருந்து பிள்ளைகள் வெளியே வரட்டும். அந்த எகிப்தின் அடிமைத்தன நுகங்களை முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில்.
Hallelujah. Hallelujah. எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, விண்ணிலும் மண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் மனமே, இயேசுவையே துதி செய். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இந்த நாளிலும் எங்களோடு இணைந்து ஆராதித்த, ஜெபித்த, பாடின ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். ஆவினால் நிரப்புங்க. ரே பாலா பாரா பாலா தரா பரே பாலம் ராக்கா பாரா பாலா பரி பாலா பரி. இயேசு ரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். ரபரா பாலா பரி பாலம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தெய்வ மகிமை கடந்து வரட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், தரித்திரங்கள் மாறட்டும், குறைகள் நிறைவாகட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், திருமண தடைகள் மாறட்டும். இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தாங்க, ஜனங்களுக்கு உணர்த்துங்கப்பா, உணர்த்துங்க. ஆமென். கற்றுத்தாங்க, ஜனங்களை சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க, ஆற்றுங்க, தேற்றுங்க. ஆசீர்வதிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே சொல்லுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ரிபாலா பரதர பரஷி பரபரம. ஹல்லேலூயா. 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 இனி நாமத்தில் உங்கள் யார் காண்பினை வாழ்த்துக்கள். உங்கள் யாரும் நேற்று விரல் பெண்கள் ஜெபத்துக்கு இயேசு நாமத்தாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் கூட தேவநாம மகிமைக்கின்ற தேவன் நம்மோடு கூட பேசும் ஹல்லேலூயா வார்த்தை நாம் தியானிக்கும் நேற்றுக்கொண்ட அருமையான வேத பகுதி ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம். ஹல்லேலூயா. ஏசாயா 41. ஹல்லேலூயா. இதில் சில வசனங்கள் நம்ம வேகமாக வாசித்து தியானித்து முடிப்போம். ஹல்லேலூயா. தீவுகளை எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள், ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கில் இருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படலை வரவழைத்தர் யார்? ஜாதிகளே அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணினவர் யார்? அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறது யார்? முந்தினவராய் இருக்கிற கர்த்தராகி நான் தானே, பிந்தினவர்களோடும் இருப்பராகி நான் தானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கின்றார் ஜனங்களை பார்த்து, ஹல்லேலூயா, தீவுகளே நீங்க எனக்கு முன்பாக சத்தம் போடாம அமைதியா இருங்க. ஜனங்கள் தங்கள் பலனை எனக்கு ஈக்குவலாக உங்களால் முடிந்தால், என் பலன் மாதிரி உங்களால் புதிதாக்க முடியுமானால் சமீபித்து நீங்க பேசுங்க. நம்ம எல்லோரும் நியாயசனத்துக்கு முன்பாக இருப்போம். நீங்க உங்க சபா உங்களுக்கு வழக்காடுங்க, நீங்க பேசுங்க. நான் என் நியாயத்தை எடுத்துரைக்கேன். நமக்கு ஒருத்தர் நியாயந்திருப்பார், பிதா தேவனுக்கு முன்பாக சொல்லு என்று சொல்லி தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, தேவ ஜனங்களுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு கூட்டம் பேசிக்கொண்டிருக்கிற தீவுகள் என்றால் ஜன கூட்டங்கள், ஜாதிகள், இப்படிப்பட்ட பல காரியங்கள். இன்றைக்கு தேவன் அபிஷேகம் என்ன பிள்ளைங்களை குறித்து தேவன் தான் அபிஷேகம் பண்ணினார், தேவன் தான் பேச வைக்கின்றார், தேவன் தான் ஊழியர்கள் நடத்துகின்றார், தேவன் தான் வரங்கள் வல்லமையை கொடுக்கின்றார். அவங்கவுங்க ஈவுக்கு தக்கதாக, அவங்கவுங்க கெப்பாசிட்டி தக்கதாக கர்த்தர் ஏதோ ஒரு ஒளித்தை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கின்றார். ஹல்லேலூயா. 10 விரலும் ஒரே மாதிரி கிடையாது. ஹல்லேலூயா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி.
அதே போல் ஆண்டவருடைய அபிஷேக வல்லமை வரங்கள் ஹல்லேலூயா ஒவ்வொருக்கும் அது வேறு வேறு மாதிரி செயல்படும். எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது. இன்று கடைசி காலங்களில் ஒரு ஊழியங்களை இன்னொரு ஊழியங்கள் குறை சொல்லுது, பரியாசம் பண்ணுறது, தன்னுடைய ஊழியம் மாத்திரம் சிறந்தது என்ற சுய நீதியுடைய ஆவிகள் இன்னைக்கு நிறைய எழும்பியிருக்கிறது. தான் செய்கிறது மாத்திரம் சரி, தான் செய்கின்ற ஊழியம், தான் பேசுறது சரி, தான் செய்கிறது பெஸ்ட் என்று அப்படிப்பட்ட பெருமை நாவி பரிசிய ஆவி அதிகமாக இன்றைக்கு ஜனங்களுக்கு கிரியை செய்கிறது. ஊழியர்கள் செய்கிற இடத்துல நல்ல வல்லமை வரங்கள் பெற்றாலும் அவங்களுக்கு அதிகமாக ஆவிக்கிற பெருமைகள் காணப்படுகிறது. எங்கள் ஊழியம் தான் பெஸ்ட், எங்கள் சபை தான், நாங்கள் செய்கிறதா என்று பிறரை பரியாசம் பண்ணுறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஆவியார் காலங்களுக்கு ஏற்றவாறு நடத்துவார். ஹல்லேலூயா. உலகம் அப்டேட் ஆக வர மாதிரி ஹல்லேலூயா ஆவிக்கிற உலகம் தேவனும் ஹல்லேலூயா அப்டேட் ஆவார். அவர் அப்டேட் ஆகி தன் ஜனங்களை அதுக்கு தக்கதாக நடத்துவார். பைபிளில் இலைமறை கையாக சில காரியங்கள் போடப்பட்டிருக்கும். அது நிறைய பேருக்கு நடக்கும். எசேக்கியேல் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஆவி ஆத்மாவோடு சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. ஆவி ஆத்மா மாத்திரம், சரீரம் இங்கே இருக்கும், ஆவி ஆத்மா மட்டும் தேவனோடு கூட பரலோகத்துக்கு செல்லும், நரகத்தை பார்க்க. அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. ஆவி மாத்திரம் ஜெபிக்கின்ற வேலையில் ஆவி மாத்திரம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லி குறிப்பிடுகின்றார். இப்படி யோவான் குறிப்பிடுகின்றார். பத்ம தீவில் அவர் ஆவிக்குள்ளானார் என்றால் சரீரமும் ஆத்மா இங்கே இருக்கும். அந்த ஆவி மட்டும் டக்குன்னு ஸ்பிரிச்சுவல்குள்ளே போய் ஆவிக்குரிய உலகம் மறைந்து, உலகத்தின் நினைவுகள் சிந்தனைகள் மறந்து முழுவதுமாக ஆவியான ஆட்கொண்டு அந்த பின்னாடி நடக்க எல்லா காரியங்களையும் காண்பித்தார். இது ஒரு வகையான தீர்க்க தரிசனம். பல வகைகள் உண்டு. இன்றைக்கு மொத்தமாக தீர்க்கதரிசிகள் கொலை செய்யும் கூட்டம் உண்டு. எதுக்கெடுத்தாலும் தீர்க்கதரிசிகள் தவறு என்று ஏதோ ஒன்று பேர் ஒன்று நேரத்தில் சொல்லுவாங்க தவறு. ஆண்டவர் அவர் தான் ஞானமுள்ளவர், அவர் ஒருவரே சிறந்த ப்ராஃபட் என்று காட்ட, அவர் தான் பெஸ்ட் தீர்க்கதரிசின்னு காட்டுறதுக்காக சில நேரங்கள் அவரே சில காரியங்களை மாற்றி பேச வைப்பார். அது உண்மை. எல்லா தீர்க்கதரிசிகளும் எதுக்கு தெரியும். சில காரியங்கள் அவங்க அறியாமல் தவறாக பேச தவறியா ஏதோ ஒன்று, ஆனால் சொன்னது ஆண்டவர் தான். அந்த நேரம் நடக்கும், ஒருவேளை லேட்டாக நடக்கும். நிறைய காரியங்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றும் சும்மா சும்மா சொல்லப்பட திகசம் வச்சு நாட்டில் இப்படி இப்படி நடக்கணும். ரொம்ப பரிகாசம் தான் கொரோனா டைம்லலாம். ஆண்டவர் கொரோனா பற்றி பல பேர்ட்ட பல காரியங்கள் பல விதமாக பேசினா இன்டைரக்டாக பர்டிகுலராக அந்த பேரை சொல்லனாலும் ஹல்லேலூயா எப்படி ஒன்று வரப்போகிறது எச்சரிக்கை இருங்கள் என்று பல ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் எங்களுக்கும் அநேக காரியங்கள் காண்பித்தார். எப்படி இந்த ஏஞ்சல் டிவியில் அதிகமாக நாங்கள் பார்ப்போம். அதிகமான அந்த தீர்க்கதரிசன வரங்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் எங்கெல்லாம் நடக்குது என்று அதிகமாக நான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அது உண்டு. பார்க்கும் பொழுது அதில் சில திரைப்படங்கள் வருகையை குறித்து, செகண்ட் கம்மிங் குறித்து திரைப்படங்கள் வரும். அதே போல் கொள்ளைநர்கள் பற்றி வர படங்கள் அதிகமாக பார்த்துருக்கின்றேன். அது இதுவரை நம் தேசத்தில் பார்த்ததே கிடையாது. அதில் பறைய காய்ச்சலில் மறிக்கின்றவர்களுக்கு ஒரு மனிதருக்கு பாதிக்கப்படல் வேறு மனிதருக்கு ஒரு 1 ஹவருக்குள்ள பரவிடும். அந்த மனிதர்களும் அதே போல் இப்பொழுது எப்படி கொரோனாவில் அந்த ஒவ்வொரு உடம்புல பாதிச்சு அவங்க உறுப்பு வெடித்து, அதே போல் அதை முழுதுமாக அவங்க உடம்பு ஃபுல்லாக கவர் பண்ணி டாக்டர்ஸு ஒவ்வொரு வீடுகளுக்கும் சீல், இது எல்லாமே நம்ம தேசத்தில் பார்த்ததே கிடையாது. ஆனால் அங்கே அந்த நாடுகள்லாம் அது அதிகமாக ஜனங்கள் கூட்டமாக ஏற்கனவே பல நூற்றாண்டு மறைத்திருக்காங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக பார்த்துக்கணும். ஆனால் அதே மாதிரி ஆண்டு என்கிட்ட காமிச்சார். பெரிய குழி வெட்டி அதில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. உன் தேசம் நடக்கும் ஆண்டு நாளாக நாங்கள் ஜெபிச்சுட்டே இருந்தோம். ஆனால் என்ன ஏது என்று தெளிவாக துல்லியமாக சொன்னால், ஆனால் இப்படி ஒரு காரியம் நடக்க போகிறது, அப்படி ஒரு மரணம், அந்த ட்ரெஸ் காமிச்சார். அதே மாதிரி நம் தேசத்தை பார்த்தோம். இல்லையா? இப்படி பல காரியங்கள் அது வேற மாதிரி நடக்கும். ஆனால் இன்றைக்கு பரியாசம் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட மனிதரை பார்த்து இந்த ஆண்டு இந்த வார்த்தையில் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றார். நீங்கள் எப்படி குறை சொல்லாதீர்கள், பேசாதீர்கள். கொஞ்ச நேரம் நீங்கள் ஆவியான பேசாமல் மௌனமாக இருங்க, அமைதியாகுங்க. நீங்கள் எனக்கு ஈக்குவலாக இதெல்லாம் நான் தான் செய்கிறேன், நான் தான் பிள்ளைங்களை வரவழைக்க, நான் தான் அபிஷேகத்தை கொடுக்கேன், வல்லமை வரங்க நான் கொடுத்து செய்கின்றேன். அப்போ என்னுடைய ஜனங்களை பேசுன என்ன பேச மாதிரி, என் பிள்ளைங்க மேலே நீ தவறான அருவருப்பான காரியங்களை செய்தால் அது என்னை பேசும் மாதிரி பல பாடுகள் பல பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம நினைக்கின்றோம், ஹல்லேலூயா ஆண்டவரே எனக்கு மட்டும்
அப்பொழுது ஜெபிக்கும்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு காரியம் காண்பித்தார். அந்த மனிதர்கள் வீசி அந்த அத்தனை அருவருப்புகளும் அவனுடைய சரீரத்தில் அந்த உடையில காணப்படும். அந்த என்னென்று கேட்க முடியல. முதலாவது உனக்கு தான் எனக்கு தான் என் மேல வந்து விழுந்தது. அந்த நீ இப்பொழுது தாண்டி கொண்டிருக்கிற சகித்து கொண்டிருக்கிற அந்த தீமைகள், உனக்கு எதிராக துஷ்ட துன்மாக்கள் செய்கின்ற இந்த அருவருப்புகள் என் மீது பட்ட உனக்கு வரும், நீ ஏன் கலங்காது என்று கர்த்தர் சொன்னால் இல்லையா? அதே போல் நம்முடைய எல்லா தூஷணங்களும் நீங்க அந்த மனுஷனை பேசல, அந்த மனுஷனை அபிஷேகித்த, அந்த மனுஷனை வரவழைத்த கர்த்தரை பேசுறீங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருவர்கிட்ட பேசினார். யார் யாரை நீங்க தூஷிக்கீங்களோ, யார் யாரை புறம் பேசுறீங்களோ, யாருக்கு தீமை செய்கிறீங்களோ, அருவருப்பான காரியங்களே அந்தரங்கத்தை அமர்ந்து கொண்டு செய்தீங்களோ, காரியங்கள் தீமையான பல காரியங்கள் அவங்களோடு கூட கட்ட பேசினார். நீ உன் பலனை புதுதாக்கு, என் கூட பேசுற அளவுக்கு உன்னால் முடியுமா? நீ உனக்கு பலன் இருந்தா நீ எந்திரிச்சு வா, என்கிட்ட பேசு, எனக்கு முன்பா நிற்க வா, என்னோட ஆர்குமெண்ட் பண்ணவா. பிதாவாக தேவனுக்கு முன்பாக பிதாவாக தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக அவர் தான் ஜட்ஜி. ஹல்லேலூயா, பெஸ்ட் ஜட்ஜி அவர். அவருக்கு முன்பாக நீனு பேசுவோம் பக்க நியாயத்தை, நான் என் பக்கத்து நியாயத்தை பேச நான் வா என்று உங்களை அழைக்க என்று கத்தவங்களோடு கூட பேசுகின்றார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நீங்க ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல நீங்க பேசுற பேச்சு, நீங்க செய்யற அருவருப்புகள் எல்லாமே பரலோகம் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கு. அதே போல பிசாசும் பார்த்துட்டு இருக்கு. நீங்க தனிமையாய் அல்ல, உங்களை சுற்றி பல கண்கள் உங்களை தான் நோக்கி பார்த்து கொண்டிருக்குது. கத்தவங்களோட பேசினா நீ வா, எழுந்து வா, என்னோட பேசவா, என் கூட நியாய சந்தகம்னா நிற்கவா என்று அலையில என்று சொல்லிக்கொண்டு கத்த சொல்கின்றார். நான் கிழக்கில் இருந்து நீதிமானை நான் எழுப்பினேன். கிழக்கு என்றால் சூரியன் உதிக்கின்ற திசை. அல்லேலூயா. அந்த நீதிமான் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஒளியான சேற்றிலே ஆண்டவர் அறியாம காணியாச்சுக்கு புறம்பா, இது அவனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கு புறம்பா எங்கேயோ நான் பாவிகளா இருக்க கிறிஸ்து நமக்காக மறுத்தனால இது என் அன்பு இன்னதென்று வெளிப்பட்டது. நம்ம நீதிமான இருந்த போல் தேடி வரவில்லை, நம்ம நல்ல காரியம் செய்தோம் என்று கத்த நம்ம தேடி வரவில்லை. அக்கிரமங்களினாலும் பாவங்களாலும் மரித்த நம்மை அவரோடு கூட உயிர்ப்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை கத்த தேடி வந்து நாம் செய்ய நம்ம பக்தி நம்ம வளமை நம்ம நல்லா செஞ்ச இல்லை, அவர் தன்னுடைய இரக்கத்தினால் அனாதி தீர்மானத்தினால் தேடி வந்து நம்மளை பார்த்து நம்ம குறிச்சு முன்குறிச்சு தெரிந்து அவர் ரத்தத்தால கழுவி புதிய பிள்ளையாக மாற்றி அவருக்கு ஈக்குவலாக நமக்கு ரைட்ஸ் கொடுத்து வல்லமை பவர் கொடுத்து நம்மளை நீதிமானை மாற்றி மகிமை கொண்டு இம்மட்டும் நம்ம நடத்துகின்றார். இது நம்முடைய ஈவு அல்லவே இல்லை, நம்ம கிருபையினால், அவருடைய கிருபினால், தெரிந்து கொள்ளினால். அல்லேலூயா. கிருபையினால் நம்ம விசுவாசத்தை கொண்டுதான், அவர் கிருபை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாத காட்டார். இப்படி நீ ஆண்டை தெரிந்து கொள்ளலாம், இப்படி கர்த்தர் இருக்கின்ற விசுவாசத்தால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இது அவருடைய ஈவு, அவர் இறக்கம். பிச்சைக்காரனுக்கு நம்ம போட பைசா நம்ம இறக்கப்படுறோம். அதே போல நம்ம ஒரு பிச்சைக்காரர்களை மாதிரி நம்ம கர்த்தர் ஒரு கிருபியா கிஃப்டா நான் மண்ணென்று அவன் எண்ணிக்கொண்டார். இந்த மனுஷன் என்னைக்குமே மண்ணுக்கு போகக்கூடிய மனிதன், ஆனா இந்த மண்ணுக்குள்ள அவர் மகிமையா உட்கார்ந்துருக்கின்றார். 6 அடி மனிதன் அல்ல, 6 அடி மனிதனாக வந்தவர் தான். இந்த பூமி அண்ட சராசரங்களை உண்டாக்கினார், வானத்தை உண்டாக்கினார். கடல், ஒரு கடலை எவ்வளவு பெருசாக யோசிப்பாங்க, அந்த கடலை அளக்க முடியுமா? கடல் முழுவதுமா ஒரு மனுஷன் போக முடியுமா? எத்தனையோ தேசங்கள் உள்ளடக்கியது. ஒவ்வொரு கடல் பகுதி, ஒவ்வொரு எல்லையும், ஒவ்வொரு தேசங்கள், பல தேசங்கள் ஒரு கடலே. அப்படி என்றால் அவர் எத்தனையோ கடல்களை உண்டாக்கினவர். அந்த தண்ணி தன்னை அங்கியில் அடிக்கிறவர், பூமியின் கைப்பிடி மண்ணை மரக்கால் அளக்கிறவர். அலையிலேயே அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் உட்கார இடம்தான் பூமி, கால் வைக்கிற இடம் தான் பூமி. வானம் உட்கார இடம். அவ்வளவு பெரியவர், சாதாரண ஆள் கிடையாது. அவர் வெறும் 6 அடி மனுஷனுக்காக இறங்கி வந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு அடிமை மாதிரி வந்தார். அதுக்காக அவர் அடிமை கிடையாது. அல்லேலூயா. உனக்காக எனக்காக வந்தவர் தான். அத்தனை அடிக்கி நம்ம பாவத்துக்காக, நமக்காக, நம்ம பண்ற பாவத்துக்கான தண்டனை ஏற்று நமக்காக வந்தவர், நமக்கு வாழ்க்கை கொடுக்க வந்தவர், நம்ம ரட்சிக்க வந்தவர், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க. அல்லேலூயா. நாம் சந்தோஷமாய் சுகத்தோடு வாழ நமக்கு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் அல்லேலூயா. அப்படி அந்த சூரியனுடைய வெளிச்சம் எப்படி 7, 8, 9 மணி ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமா கூடுமோ, 10, 11, 12 மணிக்கு உச்ச, அதே போல அந்த கிழக்கு சூரியன் உதிக்கிற திசை நீதிமானை அதே போல இழுத்து வரவழைத்து நீதிமானை
சூரியனை போல பிரகாசிக்க வைத்தவர். ஹல்லேலூயா. அவர் தமது அந்த பாத படியிலே நீதிமானை வரவழைத்தவர். யார் வரவழைத்தார்? நீங்க சொல்லுங்க என்று கர்த்தர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. நீயா அவன் அழைத்த, நீயா அவனை கூப்பிட்ட, நீயா அவனை தெரிந்து கொண்ட. உன்னால முடியுமா? பாவிகளுக்கு தான் சுவிசேஷம். ஆனால் இன்னைக்கு ஆவிக்கிற சகோதரர்கள் மேல குற்றம் சாட்டுறாங்க. ஆவிக்கிற சகோதரர்கள் அன்பு இல்லாதவங்க. நீங்க சகோதர சிநேகம் எல்லாம் நீங்க கிறிஸ்தவ இருக்க தகுதியே கிடையாது. ஆணுடைய அவயவங்கள் நம்ம அவர்த்தால ஒவ்வொரு உறுப்பு, ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் நீங்க ஆவுக்கு இந்த சகோதரர்கள் மேல அன்பு காட்டவில்லை என்றால் எப்படி நீங்க ஆணோட அன்பை காட்டுங்க? உங்க அன்பு உண்மை என்று எப்படி தெரியும்? எப்படி மற்றவங்க குறை சொல்லி பகைத்து பரியாசம் பண்ணினால் உங்களுக்குள்ள எப்படி கிறிஸ்தவ அன்பு இருக்குறீங்க? என்ன கிறிஸ்தவர்கள் தகுதியே கிடையாது. இன்றைக்கு அநேகருக்குள்ள கிறிஸ்தவன் சொல்றாங்க, ஆனா ஒரு அன்பே இல்லாத கிறிஸ்தவனை காணப்படுது. ஆண்டு சொன்னதே அன்பு தான். அன்பற்ற கிறிஸ்தவர்கள் மற்றவங்களை குறை கூறிக்கொண்டு மற்றவங்க அழிக்க, இது அன்பற்ற தன்மை. இது கிறிஸ்தவத்துக்கு அழகே கிடையாது. அப்படிப்பட்ட யாரையாவது உங்களால் வந்து அழைத்து அவங்கள நேசித்து உங்க ரத்தத்தை, உங்க சரீரத்தை, உங்க சம்பாத்தியத்தை அந்த பாவம் பண்றதுக்காக நீங்க செலவிடுவீங்களா? நம்மால் முடியுமா என்று கர்த்தரோடு கூட பேசினார். ஜாதிகளே அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாகி அவர்களே அவன் பட்டயத்துக்கு என்னவா மாட்டானா? தூசியாக. அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடி. அந்த நெல் மணிலிருந்து பறந்து போற அந்த நெல் தனியா பிரிச்சு போற அந்த தாளடி உமி மாறி உமி, அப்படிப்பட்ட உமி போல மாற்றி நான் அவர்களை துரத்தும். தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடு நடக்கும் பின்னர் யார்? நீதிமானை அழைத்து அபிஷேகித்து வல்லமை கொடுத்து எல்லா ஜாதிகளை ஜனங்களை அவனுக்கு கால்களே கட்ட ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? மோசே கூட பேசும்பொழுது, நான் உனக்கு முன்னே சென்று உன்னிலும் ஜனம் பெருத்த பலம் பெருத்த. நான் நீ பெரிய திரள் ஜாதி, உனக்கு நிறைய பணம் இருக்குது, உனக்கு நிறைய கீர்த்தி பிரபலம் என்று உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை. இருக்கிற ஜாதிகளே கூட்டங்களே நீ ரொம்ப சின்ன கூட்டம், அற்பமான கூட்டம். எகிப்தின் சேனை ரொம்ப பெருசு, ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப ஃபேமஸ். அதிகாரத்தை வல்லமையிலும் ஞானம் அறிவு கலை நுணுக்கம் அவங்கள போல அடிச்சு காலை. இப்போ அமெரிக்கா இன்றைக்கு அந்த அமெரிக்கா வல்லரசு இன்றைக்கு கிடையாம வீழ்ந்து வறுமை நாடு பட்டியலில் கூட சேர்ந்துட்டு அவ்வளோ அங்க அப்படிப்பட்ட பணவீக்கங்கள் காணப்படுகிறது. அவங்களுடைய எக்கனாமிக் ஃபால் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு பல காரியங்கள். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ஐரோப்பா அன்னைக்கு எழும்புகிறது, சீனா எழும்புகிறது, வல்லரசு நாடுகள் கூட ஒரு சமயத்தை எழுந்து போகும். அதே போல எகிப்து அன்னைக்கு வல்லரசு இருந்த அந்த எகிப்து இஸ்ரேல் ஜனங்கள் அவங்களுக்கு சொந்த நாடு, சொந்த தலைவர், ராஜா யாருமே கிடையாது. கர்த்தர் தான் அவங்களுக்கு ராஜாவா இருந்தாரு. ஹல்லேலூயா. மோசே எழுப்பி அன்றைக்கு ஒரு நாடு கூட கிடையாது. அவங்க சண்டை போடல, ஆனா கர்த்தர் அவளோடு கூட அவளுக்காக யுத்தம் பண்ணி அவங்கள விட அந்த மிகப்பெரிய வல்லமையான பார்வோனை அவன் மொத்த இராணுவத்தையும் கடற்கரையில முக்கி போட்டு கொண்டு தன்னுடைய பிள்ளைங்களை வெளியே கொண்டு சென்றார். அதே போல அதுக்கு பின்பதாக உன்னிலும் ஜனம் பெருத்த ஜாதி பலம் பெருத்த அந்த 7 ஜாதி அழிச்சவன் நாட்டை அவங்களுக்கு கொடுப்பேன். கட்ட சொன்ன மாதிரி கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், கிர்காசியர், எபூசியர் என்று அந்த 7 ஜாதிகளை அழித்து அவங்க தேசத்தை கொடுத்து யோசுவா மூலமா பங்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணாலும் அதை ஆண்டவர் உபாகம புத்தகத்தில் சொல்வார். எல்லாவற்றையுமே அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, அசாதாரணமான காரியம். ஹல்லேலூயா. மிகப்பெரிய ராட்சசர்கள் அந்த தேசங்களை வேறு பக்கம் போன 12 பேர், ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு பேரும் அழைக்கும் பொழுது யோசுவா காலேபை தவிர மற்ற 10 பேரும் என்ன சொல்லுவாங்க? அவங்க ரொம்ப பெருசா இருந்தாங்க, ராட்சதர்கள் மாதிரி இருந்தாங்க. நாங்கள் கண்ணுக்கு எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். நம்மளால அவங்கள தோற்கடிக்க முடியாது. உலகபரமாக சாத்தியமே இல்லை. நம்ம சுற்றி சூழ இன்றைக்கு காணப்படுகின்ற மனிதர்கள் சரி, பிசாசு சத்துரு மனிதரை ஏவிவிட்டு அவங்க செய்கிற காரியத்துக்கான ப்ரூஃப் நம்மள கிடையாது. அவங்கள மாற்றிட முடியாது. நம்ம யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நம்ம ஏற்று போராட முடியாது. இன்றைக்கு கிறிஸ்தவத்தை அழைக்க வேண்டும் என்று பார்வோன் ஆவிகள் பேசல் ஆவி எழும்பி பயங்கரமாக சீறிக்கொண்டு பாம்பை போல வெறும் 7 வருஷம் மாத்திரம்தான் பூமியில் அந்திக்கு ஸ்டார்ட் செய்வான்.
பின்பு அந்த பூமியை அழிச்சு பிசாசை கொண்டு 1000 வருஷம் நரத்தை ஆண்டு போட்டுவார். அந்த 1000 வருஷம் பூமி வேற வானம் புதிய வானம் உண்டாகி இங்கே ஆளுகை செய்வோம். கடைசியில் அருமேகதான் வாரில் ஹல்லேலூயா நம்ம வந்து இப்போ கை வைத்து ஜெபிக்கும் தூதர்கள் கிரீச மாதிரி அந்த கடைசத்தில் நம்ம கைகளை வைத்து தூதர்கள் யுத்தம் பண்ணி கடைசியில் அந்த ஆறில் நம்ம ஜெயிச்சு கம்ப்ளீட்டாக கடைசியில் பலவத்துக்கு போவோம். அவங்க பூமியில் பிசாசு இந்த மனிதர்களும் தூதர்களும் நரகத்துக்கு செல்லப்படுவாங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியை தலைப்ப வெறும் 7 வருஷம் மாத்திரமே ஆளுகை செய்யப்படுற இந்த பிசாசு இன்றைக்கு ஏதோ 100 ஆண்டு காலம் ஆட்சி செய்யறப்ப மாதிரி இன்றைக்கு தன்னுடைய மனிதர்களை இப்படி ஏசுங்கிற வார்த்தையை கட்டளை பிசாசு கிடைச்சி வருது. ஜெபம், வார்த்தை, வேதம், வசனம், பாட்டு, ஆராதனை, இந்த சத்தத்தை ஆஃப் பண்ணி சொல்லி எவ்வளோ பிரச்சனைகள். அதை கேட்டாலே பிசாசுக்கு எரிச்சல் வருது. யாருக்கு பாட்டு ஆராதனையை பார்த்தா எரிச்சல் வருது? அவங்களுக்கு நல்ல ஆவி இல்லவே இல்லை. அவங்க பிசாசுனால் பிடிக்கப்பட்டவங்க. இன்றைக்கு பிசாசு இந்த சத்தத்தை எப்படி அடக்கணும், இந்த வார்த்தை இல்லாமல் செய்ய வேண்டும், கிறிஸ்தவத்தை அழிக்கணும் என்று பூமி உண்டானதுலேருந்து பல மனிதர்களை சர்வாதிகாரி எழுப்பி அவன் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கான். ஆனால் முடியவில்லை. அவன் தோற்று தான் போய்கொண்டிருக்கான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளும் கொலை செய்தாலும் அடுத்த ஜெனரேஷன் கத்தை எழுப்பினார். வேதத்தை ஏறிக்கினத்தகள் இன்றைக்கு அதிகமாக எல்லா மொழியிலும் அச்சிடப்பட்ட ஒரே புஸ்தகம், அந்த பெருமை வேதத்துக்கு மாத்திரம் இருக்குது. ஹல்லேலூயா. யார் கையிலையும் கத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த கல்லின் மேல் பேதுரு மேல கத்த இயேசு கிறிஸ்து மேல மூளைகளை அவர் மேல கட்டினார். ஹல்லேலூயா. பாதாள வாசல் ஒரு நாள் மேற்கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட வல்லமை அவர் ஒருவருக்கு தான் உண்டு என்பதை கத்த செய்கின்றார். உன்னால முடியுமா? இவ்வளவு பேச்சு பேசி, இவ்வளவு பரியாசம் அன்றி, இவ்வளவு ஊழியர்களை குறை பேசுறியே, உன்னால் ஏதாவது செய்ய முடியுமா? உன்னால் சிறு முடிய கூட வெள்ளையான முடிய கருப்பா மாற்ற முடியுமா என்று கத்த பேசி இந்த இப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட ஜாதிகளையே நான் அவன் கையில ஒப்பு கொடுத்தேன். ராஜாக்களுக்கு அவனை ஆண்டராக மாற்றினேன். பார்வோன்ட்டு ஏசா யாரும் போய் பேச முடியாது. ஒண்ணுமே படிக்காத ஒண்ணுமே தெரியாத மோசே அவன் சொல்றான், நான் திக்குவாய் வந்தனாவு. ஆனா அவனை கொண்டு பார்வோன்ட்டே பேச வச்சார். அதுதான் கர்த்தர். எளிய பிள்ளைகளை, சிறிய பிள்ளைகளை குப்பை மாதிரி உலகம் நீ குப்பை, உனக்கு ஒன்றும் இல்லை, அறிவு இல்லை, ஒன்றும் இல்லை, நீ கும்பிட்டம் வேஸ்ட்டு சொல்ற அந்த பிள்ளையில குப்பையிலேருந்து பொழுதிலிருந்து எடுத்து ரொம்ப ஞானமுள்ள திறமையில மிகப்பெரிய கோடீசம், மிகப்பெரிய ஞானங்கள், மிகப்பெரிய அறிவாளிகள் என்று பூமி யாரை சொல்ல அவங்க பக்கத்தை கொண்டு உட்காரிக்கும். அதுதான் கர்த்தர் வல்லமை. உன்னால் அப்படி செய்ய முடியுமா என்று யோசித்து பாருங்கள். பிறரை குறம் சொல்கிற, மட்டம் தட்டுகிற, அற்பம் பேசின நீங்கள் யோசித்து பாருங்க. கர்த்தர் சொல்கின்ற அவங்களோடு கூட கர்த்தர் பேசின்றார். ராஜாக்களுக்கு கர்த்தர் ஆண்டாக மாற்றினார். அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியாக, ஹல்லேலூயா, நான் சிங்கத்தின் மேல நான் நடப்பேன் என்று சிங்கக்காரன் குறிப்பிட்டான். பாம்பு மேல நான் நடந்து பாலசிங்கத்தை வலசப்பதை மிதித்து போடுங்க. பாலசிங்கத்தை மிக எளிதாக ஜெயிக்க முடியாது. தாவீது அன்றைக்கு சவுல்கிட்ட சென்று நான் கோலியாத்தை அழிக்கேன்னு சொல்லும்போது எல்லாரும் ஒரு அர்த்தமாக பார்த்தாங்க. நீ ஒரு சின்ன பையன், உனக்கு வந்து யுத்தத்தில் பழக்கமே கிடையாது, நீ ஜெயிச்சதே கிடையாது, நீ சண்டை போடுறதே கிடையாது, அந்த யுத்தத்துக்கு போகிற ட்ரெஸ் கொடுக்காங்க, அதை கூட எனக்கு என்னால் முடியலை, எனக்கு இது வந்து பழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்கிறான். அப்படிப்பட்ட நீ எப்படி ஜெயிக்கன்னு சொல்ல சொல்கிறான். ஒரு முறை கரடி வந்தது என் ஆட்டை கொள்றதுக்கு, ஆனால் நான் ஒத்தால நின்று அதை கிழிச்சு போட்டேன். அதே போல் ஒரு சிங்கம் வந்தது, தனியாளாக நின்று அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை அடிக்கிற மாதிரி, சாதாரண ஒரு ஆடை அடிக்கிற மிக எளிது. அதே போல் அந்த சிங்கத்தை ஆட்டுக்கு இக்கலாக பேசினார். மிக எளிதாக நான் கொண்டு போட்டேன், கரடியை மிக எளிதாக அடிச்சு போட்டேன் என்றால் அவருக்குள் இருந்த கர்த்தர் பெரியவர். உங்களால் அப்படி செய்ய முடியுமா? இன்றைக்கு பிறரை குறை கூறுகின்ற, மட்டம் தட்டுகின்ற பிற ஊழியர்களே, ஆவிக்கிற சகோதரிகளை, ஆவிக்கிற பிள்ளைகளை பேசுகிற உங்களால் முடியுமா என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசின்றார். ஹல்லேலூயா. ஒரு அவங்கள மலைகளை ஆண்டு சொல்லார், நான் உன்னை வந்து புதிய அப்படி இப்பந்தான் உருவாக்கின புதிய மிஷினோட பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். புது மிஷின் பிளேடு, புதிய கூர்மையுள்ள பற்கள் உள்ள அந்த ஷார்ப்பான பல்லுள்ள ஒரு புது மிஷினை நான் அவனை மாத்துறேன். பழைய மிஷின் இல்லை, மிஷின் பழசான புதுசாக மாற்ற கட்ட வல்லவர். பழைய தேஞ்சமான மிஷினை மனுஷனாக இருந்தால் மனுஷங்களையே இன்னைக்கு பெற்ற அப்பா அம்மாவே பழசாயிட்டா என்ன செய்யறாங்க, கவனிக்க முடியவில்லை என்று முதியோர் இல்லம் கொடுறாங்க, ரோட்டில் விட்டுட்டு போறாங்க, குடும்பம் கொடுத்தாங்க சாப்பாடு கொடுக்காம.
ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களையும் நேசிக்காங்க. முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாக பசங்க கர்த்தர் வைக்கிறார். அவர்களை அவர் கர்த்தர் அறியும்படிக்கு. ஹல்லேலூயா. அவங்க ஆண்டு ஆராதிக்க அவங்க கர்த்தர் பெரியவர் என்று முதிர் வயதிலும் தராம கர்த்தாங்களே, முதிர் வயதிலும் பலப்பட்டுகின்றார். நான் உன்னை முதிர் வயதிலும் தாங்குவேன், உன்னை நர வயதிலும் உள்ளவன் தாங்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பலன் கொடுக்கின்றார். அந்த மிஷின் பழசா போனாலும், வீக் ஆனாலும், மூட்டு பழசான வீக்கான இங்கிலீஷ் மெடிசின்ஸு எதுலேயோ உலக பிரகாரமான மெடிசின்ஸில் தற்சமயத்துக்கு தற்காலிகமாக அந்த பெயினை மாற்ற முடியும். ஆனால் நிரந்தரமாக அந்த வலியை போக்க எதாலும் முடியவே முடியாது. ஆனால் கர்த்தர் வல்லமையால் முடியும். ஹல்லேலூயா. அந்த மிஷினை, நம்ம மிஷினை புதுசாக மாற்ற, ஒரு உறுப்பு பழுதாக போயிட்டு இன்றைக்கு ஒவ்வொரு உறுப்பு புதுதாக மாற்ற பல கோடிகள் கேட்க, பல லட்சங்கள். ஆண்டு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும். பல்லவத்தில் உறுப்பு மாற்று நிறைய இருக்கு. நீங்கள் ஆவியில் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் அதை வார்த்தையில் ரிசீவ் பண்ணும் பொழுது உடனே உங்களுக்கு புதிய உறுப்பு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. பழைய பாதி கூட உறுப்பு அங்கே இருக்கிற என் மகன் என் மகள் பாடுபட்டால் என்று அதை எழுதி வச்சு நான் ஆண்டுகளமாக அதை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அங்கு அந்த உறுப்பு மாற்றி புதுசாக அவங்கள மாற்றி உங்களை உங்களுக்கு முன்னாக நிற்க முடியாத எத்தனையோ ஞானிகள் பலவான்கள் சரீரப்பிரகமாக வளர்த்திய உள்ள கோலியாத்து 9 அடி உயரம் உள்ளவன். அவனுடைய கருவிகள், யுத்த கருவிகள் அவ்வளோ வெயிட்டானது. சாதாரண மனுஷன் தூக்க கூட முடியாது. அத்தனை கிலோ வெயிட் உள்ளது, அவ்வளவு ஸ்ட்ராங் உள்ளது. ஒண்ணுமே சில ஒரு சின்ன கல் தான், அவ்வளோதான். ஒரே அடி தாவீது அடித்தான். அந்த கல்லுலேயே விழுந்து இறந்துட்டான். கீழே விழுயும் ஒடிப்பு வேகமாக அந்த ஞானத்தோடு கூட ஆவியான கற்றுக் கொடுத்து ஒரு தைரியத்தோட கூட இது நீ நேருக்கு நேர் நின்று சண்டை போட முடியாது. சின்ன பையன் வாலிப்பையன் அவன் மேலே போய் ஏறின்னு அவன் வாழெடுத்து அவன் தலை வெட்டுகின்றான். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஞானம், எவ்வளவு பெரிய தைரியம் யார் கொடுத்தார்? கர்த்தர். உங்களால் அப்படி செய்ய முடியுமா? ஹல்லேலூயா. அந்த இப்படிப்பட்ட வீக்கான பர்சன்ஸை கர்த்தர் ஞானிகள் இருக்கப்பட்ட உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ள இருக்கப்பட்ட கர்த்த உலகத்திலே பலவீனமானவர்கள் தெரிந்து கொண்டார். உள்ளவர்கள் அவமாக்கும் கர்த்த உலகத்திலே இழிவானவர்கள் இல்லாதவர்கள் கர்த்த தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இல்லாத தாவீது, பலனில்லாத தாவீதை கர்த்தர் கோலியாத்தை விட பலப்படுத்தி அவனை கொலை செய்ய வைத்தார். குன்றுகளை மலை போன்ற உள்ளவன் அவன் மண்ணா போயிட்டான். மலைகளை குன்றுகளை பதருக்கு தூசி மாதிரி போயிட்டான். தன்னுடைய வீரன் தான், இவன் தான் நம்மளை காப்பாற்ற வந்தான் என்று பிலிஸ்து நம்பினாங்க. கோலியாத்து கீழே விழி எல்லோரும் அவனை விட்டு பயந்து ஓட்டினாங்க. கூட இருந்து யாரும் அவனுக்காக நிக்கல. இதுதான் இன்றைக்கு உலக ஞானம், உலக வீரம், உலக திறமை எல்லாமே இருக்கும்போது இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை விட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான் மனுஷங்க. ஹல்லேலூயா. அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தில் நடக்கும் பண்ணினார் யார்? அவர் நீதிமானை வைத்து துன்மார்களை துரத்துகின்றார். ஹல்லேலூயா. அதற்காகவே நீதிமான் இடத்துல துன்மார்க்கரை வச்சு நீதிமான்கிட்ட மோத வைத்து பிரச்சனை உண்டு பண்ணி அந்த நீதிமான் ஜெபிக்க வச்சு யுத்தம் பண்ணிச்சு அவர்களை அழிக்கும் வல்ல பவரை கர்த்தர் கொடுப்பார். இது ஏன் நம்ம எவ்வளவு ஜெபிச்சாலும் சில சமயங்கள்ல சில சூழ்நிலைகளை சில மாறலன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு கூட பேசியிருந்தார். ஏனென்றால் மொத்தமாக அந்த பாறை அழிக்க தேவன் சித்தம் வைத்துல. அதனால திரும்ப அவங்க நம்ம ஏன் மோதுறாங்க, ஏன் பிரச்சனை பண்றாங்க, ஏன் நம்மளை அழிக்க நினைக்காங்க, நம்மளை கண்டு அவங்களுக்கு எரிச்சல்ன்றா கர்த்தர் பாவின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்துக்கிடும். நீதிமான் நிக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படாம அவன் இருந்த இடத்துல யார் வரும்? துன்மார்க்கர். நீதிமான் போற பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்க சூரியன் மாதிரி நல்லா பிரைட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஆனா துன்மார்க்கம் போற பாதை இருள். பிசாசோட ஞானத்தினால அருவருப்பை செய்வான். பிசாஸ் சொல்ற ஆலோசனை வச்சு நன்மை செய்ய மாட்டான், கெடுதல் செய்வான். நீதிமான் இறக்கம் அவன் மிருகஜீவங்களோட காப்பாற்றும். மிருகஜீவங்கள அன்பா இருப்பான், மிருகஜீவங்களை காப்பாற்ற நல்லவன். ஆனா துன்மார்க்க இறக்கம் கூட கொடுமை தான். அவன் மிருகஜீவங்களையும் கொடுமை தான் பண்ணுவான், மனுஷங்களையும் கொடுமை பண்ணுவான். அதுதான் துன்மார்க்கன். கர்த்தர் அவனை இருள சறுக்கி விழ பண்ணாரு. பாலும் சறுக்கலான இடத்துல விழுந்து இடர்ந்து அழிந்து போவான். ஆனா நீதிமான் வாழ்க்கையில பிரச்சனை விழுந்தாலும் திரும்ப எந்திரிச்சு ஓடுவான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு செய்கின்றார். ஹல்லேலூயா. இதுவரை போகாத
ஆண்டு சொன்னார் எரேமியா 33:3, நீ என்னை நோக்கி கூப்பிட, அப்பொழுது நீ அறியாதது உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை யோபு 5:4 என்னவே முடியாத அதிசயத்தை செய்கின்றார். நமக்கு இந்த காரியம் நடந்தா இது எப்படி எனக்கு வந்தது என்று நம்மளால எவ்வளவு யோசித்தாலும் ஆற முடியாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கின்றார். எத்தனையோ கேன்சர் சுகமாகிறது, எய்ட்ஸ் சுகமாகிறது, எத்தனையோ நடக்க முடியாத நடக்கிறாங்க. மாற்ற முடியாத நோய்கள் என்று பிரஷர், சுகர் இன்னைக்கு மாறுகிறது. எத்தனையோ சாட்சிகள். அல்லேலூயா. மரித்தவள் எழும்புகிறார்கள். கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வல்லமை குறைந்து போல உயிர்த்தெழு மகிமை ஒரு நாள் மாறவில்லை. அல்லேலூயா. அவர் எத்தனையோ காரியங்களை, நீதிமானே நினைக்காத காரியங்களை அவனை கொண்டு பல அதிசயங்களை, அற்புதமான காரியங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்து, அவனை நடக்க வைத்து, அவன் மூலமாக பல காரியங்களை செய்து அவனை சமாதானத்தை கத்த நடக்க பண்ணுகிறான். அல்லேலூயா. அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார்? முந்தினவராக இருக்கிற கர்த்தராகிய நான் தானே, பிந்தினவர்களோடு இருக்கிற நான் தானே. அல்லேலூயா. தீவுகள் அதை கண்டு நீங்க பயப்படணும். பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும். அவர்கள் சேர்ந்து வந்து சொல்ல வேண்டும், கர்த்தர் தான் என்ன செய்றார், அதை செய்கின்றார், நிறைவேற்றுகின்றார். ஆதி முதற்கொண்டு தலைமுறைகளை கர்த்தர் வரவழைக்கின்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களே, இப்படிப்பட்ட வல்லமையான காரியங்களே, இப்படிப்பட்ட அல்லேலூயா மகத்துவமான காரியங்களே ஆண்டவரால் மாத்திரம் முடியும் என்று ஒவ்வொரு மனிதர்களும் உணர வேண்டும். கடவுளால் மாத்திரம்தான் இது முடியும். மனுஷங்களால ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் கிரியை செய்ய முடியும் என்பதை ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு ஜனமும் உணர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதை உணர செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரால் மாத்திரம் முடியும். சொல்லுங்க, அப்பா என்னில் வல்லமை பலன் ஒன்றுமில்லை, எனக்கு ஞானம், என்னால் இது முடியாது, நீர் வல்லவர் ராஜா. ஒப்பு கொடுங்க, தாழ்மையோடு இருங்க. நான் ஒரு சாதாரண மனிதன் தான் ஆண்டவரே. நான் பிறரை பேசுற தூச்சிக்கிற தவறு இதெல்லாம் நீங்க செய்றீங்க, நீங்க அழைச்சிங்க, நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு பக்கம் வேதத்துக்கு புறமான காரியங்கள் நடக்கின்றன, உண்மைதான். பிசாசு அநேகர் அஞ்சிக்கின்ற பராசை பொல்லாசை, வேதத்துக்கு புறமா கள்ள கிறிஸ்துகள், கள்ள போதகர் கிளம்பினாலும் அதை தேவன் பார்த்துக்கொள்வார். நம்ம கடமை ஜெபிக்க வேண்டும். உட்கார்ந்து பரியாசமானது அல்ல. தேவனுடைய சமூகத்துல நம்ம பேசின வார்த்தைகள் அவருக்கு மிகுந்த விசனத்தை ஏற்படுகின்றன. அல்லேலூயா. நாம் அவருக்கு நம்மை தாழ்த்தும். உம்மால் மாற்ற முடியும். நீர் வல்லமை இல்லர், நீர் பயங்கரமான ராஜா. வேலைக்காரன் விழுந்தாலும் எஜமானுக்கு தான் நஷ்டம், எஜமானுக்கு கணக்கு. அது அவருக்கும் அவங்களுக்கும் உள்ள இது. நாம் தலையிட்டு பேசி நமக்கு சாபத்தை வரவழைக்க வேண்டாம். அல்லேலூயா. ஒருவன் பரிசுத்தாவிக்குரியவராக நீங்க தூஷித்தா இந்த பூமியில மறுமையில ஒரு நாள் மன்னிக்கப்படவே படாது. அதுக்கான ஆக்கியத்திற்கு உண்டு என்று கத்த செய்கின்றார். உங்களுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுப்பார். நீங்க திருந்தவில்லை என்றால் கடைசியில விரோதிகள் எதிரிகளுக்கு கொடுக்கின்ற நரக ஆக்கினை கத்த கொடுப்பார். விரோதிகளை பற்றிக்க ஆக்கினி. அப்படிப்பட்ட சாபத்தை வாங்க வேண்டாம். நம்ம ஒப்பு கொடுப்போம். அந்த சமூகத்தில் நம்ம தாழ்த்தும். அல்லேலூயா. நம்ம அதை செய்யாதபடி ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து கடைசி ஆண்டு சொல்றது, ஒருவருக்கு நீங்க ஒத்தாசை பண்ணுங்க, திடன் கொள்ளுங்கள் என்று கர்த்தர். அல்லேலூயா. சகோதரனுக்கு சகோதரன் நீங்க சொல்லுங்க, மற்றவங்களுக்கு கனம் பண்ணுங்க, கனமண்ட முந்திக் கொள்ளுங்கள். பிற ஊழியங்களே, பிற மனிதர்களை பழிக்காதீர்கள். வெளியே சோசியல் மீடியாவில் உட்கார்ந்து பேசினா தேவநாம தூஷிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் இதை வெறுக்கின்றார். அல்லேலூயா. இதெல்லாம் செய்யறதுதான் கர்த்தர். அல்லேலூயா. அவரே ஒரே ஒரு 2 வசனம் மட்டும் சொல்லணும். அல்லேலூயா. இதோ உண்மையில் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சியடைவார்கள், உன்னோடு கூட வழக்காடியவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் இல்பிலே போவார்கள். அல்லேலூயா. ஆண்டு இதெல்லாம் பேசுறாரு. நீங்க உங்களை பார்த்து ஒவ்வொருத்தர் பார்த்து நீங்க ஒத்தாசையா மட்டும் தருங்க, மற்றவங்க இடர பண்ற காரியத்தை வைக்காதீங்க. ஆனா ஆண்டவர் பூமி அவரை தள்ளினது, உலகம் அவரை தள்ளினது,
உலகத்தில் நிறைய வர தெரிந்து கொள்ளவில்லை, சொந்த கோத்திலும் சொந்த ஜனம் வர தெரிந்து கொள்ளவில்லை. விலையேற பெற்ற கல் ஆகிய அவரை தேவன் மூலிகளை சீயனை வச்சார், எஸ்லேமில் வச்சார், பரமேஸ்வரம்ல. அது பரீட்சிக்கப்பட்ட கல், அது விலையேற பெற்ற கல். அந்த கல்ல விசுவாசமா இருந்தா நமக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆனா அந்த கல்லை பரிகிஸ்தா, அவரை பரிஸ்தா, அந்த கல்லாகி அவரை, அவர் பிள்ளைங்களுக்கு என்ன நீங்க செஞ்சாலும் நீங்க அவரை தான் செய்றீங்க. அப்படிப்பட்டவங்க அந்த கல் எப்படிக்கெல்லாம் இடலுக்கு ஏதுவான கல். நீங்க ஒரு கல்லை தெரியாம போயிட்டுருக்கீங்க, பாதையில கல்ல கால் வச்சிட்டீங்களா, உங்களை தள்ளிக்கு விலை பண்ணி நீங்க கீழே வந்து அடிபடுவீங்க. அது உங்களை இடர பண்ணி விழும், உங்களை அழித்து போடும். இடலுக்கு எதுவான கல் உங்களுடைய அது ஹல்லேலூயா. இந்த கல் பாரமான கல்லாக மாறும். அந்த கல் பாரமாக வேண்டுமா இல்லை அது ஆசிரமாக வேண்டுமா என்பது உங்க கையில. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து செய்தார். நான் பூமியில கடையாந்திரத்துல இருந்து நான் ஒன்றை எடுத்தேன். நான் பூமியின் கடைசி எல்லையிலிருந்து ஒன்று நான் எடுத்து சொன்னேன். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்துவிடவில்லை என்று கர்த்தர் சொன்னார். நீ பயப்படாத, நீ யாரை பார்த்து பயப்படாத, யார் என்ன பேச நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ எதற்கும் இந்த சூழ்நிலைக்கும் இந்த மனுஷன் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நீ திகையாதே, நான் உன் தேவை, நான் உன் அப்பா, நான் உன்னை கூப்பிட்டேன், நான் உன்னை அழைச்சேன், என்னை மீறி உனக்கு ஒன்று நடக்காது. நான் உன்னை பலப்படுத்தேன், நான் உனக்கு ஏன் பலம் கொடுப்பேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் என்றால் ஹெல்ப்பு, என்னுடைய நீதிங்கத்தான் உன்னை நான் தாங்குவேன் என்று சொல்றார். நீ பயப்படாத, அவங்க பேச்ச தூஷணத்துக்கு நீ கலங்காதே, நாசி சுவாசமான சம்பேசத்துக்கு நீ பயப்படாத, அவங்க செய்யற காரியத்துக்கு பயப்படாத. அவங்களால எவ்வளவு காலங்கள் குறிப்பிட்ட காரியங்கள் அந்த நேரத்தை அமர்ந்து கொண்டு யாரு பார்க்கவில்லை நினைத்து கொண்டு அறுவடை செய்ய முடியும். கர்த்தர் ஒரு நாள் ஆக்கினதை கண்டிப்பா கொடுப்பா. செய்யற ஆகா பேச ஞாபகம் கிடைக்கும். ஆண்டு சொல்லின்றார், இதெல்லாம் சொல்லிட்டு தான் பிள்ளையில பார்த்து சொல்லின்றார். அப்புறம் எதிரியை பார்த்து சொல்லின்றார், இதோ உண்மையில யாரெல்லாம் எரிச்சலா இருக்காங்க அவங்களாம் என்ன ஆவாங்க, அவங்களுக்கு வெட்கம் கிடைக்கும். குறிப்பிட்ட காலங்களில் வெட்கம் அவங்கள மூடும். கர்த்தர் அவமானத்துக்கு உட்படுத்துவார். மானக்கிடார்கள், லட்சை அடைவார்கள், அவமானப்பட்டப்படுவாங்க. உன்னோடு யார் வழக்காடாங்க, ஒரு நாள் அவங்க எப்படி போவாங்க, நாசமாய் ஒன்றுமே எழுப்பலை போவார்கள். கர்த்தர் வழக்காடார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு குறிப்பிட்டார், உங்களுக்கு உபத்திரப்படுறதுக்கு கர்த்தர் உபத்திரத்தை கொடுப்பார். தெசலோனிக்கேயர் நிருபத்தில் நினைக்கிறேன். ஆனால் உபத்திரப்பட உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆறுதல். நீங்க அந்த உபத்திரத்திலிருந்து விடுவிக்கப்படுங்க. ஆனா உங்க இடத்துல நீங்க சென்ற அந்த கடினமான சூழ்நிலை வெளியே தெரியாது. மனுஷங்க பேசுறாங்க, அந்த உபத்திரத்துல அது உங்களை யார் பேசுறாங்க தூஷிச்சாங்க, அவங்களுக்கு கொடுத்து அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாம அதுல அழிந்து உடைந்து உங்க குடும்பம் சிதறி சின்ன போய் ஒன்றுமில்லாம பெரும். எத்தனையோ வாழ்ந்தவங்க, எத்தனையோ பலவான்கள், எத்தனையோ ஞானவர்கள், எத்தனையோ செல்வ சீமான்கள் ஆண்டு பிள்ளைக்காக பேசி மற்ற குடும்பத்தை அழிக்க சூனியின் செய்வினை செஞ்சு அவங்க குடும்பம் அழிந்து போன வரலாறு எத்தனையோ உண்டு. இந்த பூமியில் அப்படி வரலாறு அதிகமாக உண்டு. அப்படி நாம் போகாதபடிக்கு தேவ பிள்ளைக்காக பேசி அந்த சாபத்தை வாங்கி நம்ம குடும்பம் அழிந்து போகாதபடிக்கு இன்றைக்கு ஆணுடைய கருத்தை ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் தவறு, நான் செய்த தவறு, அது நிமித்தம் என் குடும்பத்துக்கு அந்த எல்லா சாபங்களை பாவங்களை மன்னிங்க, அதனால கழுவுங்க ஆண்டு. அப்படி இருந்தால் மன்னிங்க, இனிமே நான் செய்ய மாட்டேன் என்று ஒப்பு கொடுங்க இந்த நாளில். ஹல்லேலூயா. உன்னோடு போராடினர்களை நீ தேடி காண மாட்டேன். ஹல்லேலூயா. உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷன் என்ன செய்வாங்களா, ஒன்றும் இல்லாம இல்பொருள் விடுகிற இவங்களை போல இருக்கக்கூடாது, இவங்க இப்படி இருந்தாங்க, இவங்களை போல அப்படிப்பட்ட ஒரு இல்பொருளாக, ஒரு குறியீட்டு பொருளாக, ரோமை சொல்லாக மாறக்கூடாது. இப்படி இருந்தாங்க, இவங்கள மாதிரி ஒரு லைஃப், இவங்கள மாதிரி ஒரு மோசமான வாழ்க்கை முடிவு வந்துடக்கூடாது. துன்மார்க்கனுக்கு அறுப்புண்டு போய் முடிவு, நீதிமான முடிவு சமாதானம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் 37:73 2 சங்கீதம் நீங்க பாருங்க. அவர் பல காரியங்கள் குறிப்பிட்டார். மனுஷங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள் துன்மார்க்க வரவே வராது. அவங்க பிள்ளைங்களை மந்தங்கள் மாதிரி விடுவாங்களாம். உங்க கண்ணு நல்லா சாப்பிட்டு பிரச்சனையே இல்லாம நல்லா கொழுப்பா பார்க்கும். வாய் வானம் மட்டும் பேசுனா, எனக்கு பூமி முழுவதும் எனக்கு சொந்தம், எல்லாரும் என்ன பழக்கம், எனக்கு எல்லா ராஜாக்கள் தெரியும், என்னால் எல்லாம் முடியும் என்று அப்படி பெருமையை பேசுவாங்க. அவங்கள பார்க்கும்போது அவர் சொன்னாராம், நான் ஒவ்வொரு நாளும் வேஸ்டா என் கையில பாவம் பண்ணிருக்குமோ, அதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஆண்டு சாமான் சொல்லி விருதாவாக நான் என் கையை கழுவுனேன், நான் விருதாவாக நான் என்னை பரிசுத்தப்படுத்துறேன். அவங்க
எவ்வளோ தீமை பண்ணாலும் நல்லா வாழ்றாங்க, அவங்களுக்கு என்ன நடக்கல. ஆனால் அவர் சொல்லியிருந்தார், இத்தனை காரியமும் நான் தெய்வ சமூகத்தில் போய் நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி வரை அறியாமலே பேசினேன். ஆனால் தெய்வ சமூகத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது நான் முடிவு பார்த்தேன். என்ன முடிவு? கர்த்தர் அவர்களை பாலான இடங்களை விலப்பினார், சறுக்கலான இடங்களே அவங்க இறங்க போனார். ஆனால் நானோ நீதியிலும் முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உங்கள் சாயலால் திருப்தியாவேன். இன்றைக்கு இங்கே கண்ணு முன்னாலும் நம்ம ஆண்டு வருகை வந்தா மறுநொடி எங்கே இருப்போம்? நித்திய வாழ்க்கை பரலோகத்தில். ஆனால் துன்மார்க்கன் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்தாலும் அவன் முடிவு என்னதான்? நரகத்துக்கு, பாதாளம். புழு அவளை மேய்ந்துபடும், பாதாளம் அவங்க ரூபத்தை அழித்துப்படும், புழுக்களே அவன் படுக்கை, பூச்சியை போர்வை. அவன் முடிவு அப்படிதான். அவன் நரகத்தை போகிறான் அப்படிதான் செய்வான், நரகத்தை போகிறாங்க அப்படிதான் பேசுவாங்க. என்னால் முடியும், நான் அப்படிதான் செய்வேன், நான் அப்படிதான் உனக்கு தீமை செய்வேன், நான் அப்படிதான் செய்வேன், இது தீமை அப்படிதான் செய்வேன், அப்படிதான் இதுதான் இப்படிதான் பேசுவாங்க. இப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக நரகத்து போவாங்க. நான் அப்படிதான் செய்வேன், அப்படிதான் செய்வேன், இதுதான் சொல்லுவாங்க. ஐயோ நான் செய்த தவறு என்று ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட தன்மை துன்மார்க்கனுக்கு காணப்படவே கூடாது. அவன் தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்தும், கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்தும். நான் தான் பெரிய வல்லமல்ல, தனக்கு தான் எல்லாம் உண்டு என்பதை கடவுள் மாதிரி பேசுவான். எல்லா மகிமையும் என்ன தான் எல்லாரும் வணங்கணும், என்ன தான் எல்லாரும் ஆராதிக்கணும், எனக்கு தான் எல்லாரும் வணக்கம் சொல்லணும், என்னை தான் எல்லாரும் தேடி வரணும், எனக்கு மட்டும் எல்லாம் நன்மை செய்யணும், யாருக்கு செய்யக்கூடாது, பிறருடைய காரியத்தை தடுக்கையும் செய்வோம். அப்படிப்பட்டதான் அந்திக்கு நாவின்றி காரியமாக காணப்படுது. அப்படி காணப்படல கடைசி முடிவு எனது ஒன்றுமில்லாமல் இருப்பறை நீங்கள் போவீங்க. ஆனால் ஆண்டு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? கத்தாக நான் உன் கையை நான் படிச்சிருக்கேன். ஹல்லேலூயா. நீ பயப்படாத. எந்த சூழ்நிலையோ எந்த மனுஷங்களோ அவங்க முடிவு அழிவு, ஆனால் உன் கூட நான் நித்தியமாக இருக்கின்றேன். யெகோவா நித்திய கண்மலை. நான் தான் இந்த பூமி படைச்சேன், நான் தான் பலவத்தை படுத்தேன், நான் நடத்தப்படுத்தேன், நான் உன் கூட நீ ஏன் பயப்படுற? ஹல்லேலூயா. அடுத்து உங்களை பார்த்து நீ பயப்படாதேன்னு சொல்லின்றார். ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபுன்னு சிறு பூச்சி நீ பயப்படாதே, இஸ்ரேல் சிறு கூட்டம் சின்ன கூட்டம், நான் நீ பயப்படாத, சின்ன பூச்சி நீ பயப்படாத. ஐயோ அவங்களாம் பெருசு பெருசா இருக்காங்க, நான் சின்ன பூச்சிமா இருக்கேன், நீ பயப்படாதீங்க, நான் தூவி உண்டாக்க நானே உன் கூட இருக்கேன், நீ ஏன் பயப்படுற? ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்கு தயவு செய்கின்றேன். அவர் சொல்லின்றார், நான் உன்னை போர் அடிக்கிறதுக்கு உன்னை புதிய குருமியில பற்களை எந்திரமா மாற்றேன். நீ மலையை மிதிச்சு நோக்கி குன்ற பதருக்கு தூசிக்க பார்க்கிறேன். நீ அதை தூற்றி போட தூசி மாறி அது காத்து கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போட போகுது. சுழல் காற்று அவங்களை பறக்கடிக்கும். நீ என்ன செய்வ? கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கின்ற ஒரு பாடம். உங்க வேலை என்ன வேலை? மகிழ வேண்டும், களி கூற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் உண்டு நாள், இதுல களி கூறணும். இந்த ஜனத்தனை எனக்குன்னு ஏற்படுத்தின. இவங்க என் துதிய சொல்லி வருவாங்க. நீங்க துதிக்க நீங்க துதிக்கும் பொழுது எரிகு மேல் உடைந்தது போல சத்துருக்கள் சிதண்டு அழிந்து போவார்கள். உங்களை மலையை மிதித்து அந்த மலையவே தூசியாக்குற மிஷினா தான் உங்களை வச்சிருக்க. நீங்க சின்ன பூச்சின்னு உங்களை நீங்க தாழ்த்தாதீங்க. அந்த பூச்சியை மிகப்பெரிய ராட்சசனமாக கட்ட முடியும். அவங்க கணக்கு நீங்க ராட்சச தெரியறதுனால பயந்து உங்களை அழிக்க நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்களோட கூட இருக்கும் பொழுது ஹல்லேலூயா சொல்லுங்க. என்னை பலப்பட்ட கிறிஸ்துவால் எல்லாரும் எனக்கு பலன் உண்டு. நான் சிங்கத்தையும் நான் நடப்பேன், பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் நான் கிழித்து போடுவேன், சர்ப்பத்தை கிழிப்பேன். சர்ப்பத்தை மிக பெருசு டிராகன், வலு சர்ப்பம், அதை மிக எளிதில் யாரும் அழிக்க முடியாது, கொலை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட வலு சர்ப்பத்தை அழிக்க வல்லமே கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்கள், நாம் பலவான்கள். சொல்லுங்க பலவீனர்கள், சொல்லுங்க நான் பலவான்கள். என்னால் எல்லாம் செய்ய முடியும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் எதிராளிகள் கர்த்தர் வழக்காளர், அவர்களை கர்த்தர் அழித்து போடார், உங்களை கர்த்தர் உயர்த்தார். நாம் ஜெயிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மோடு அப்பா உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நிறங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. பெருக பண்ணுங்க. ஆமென். மகிமை இறங்கட்டும். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் இழிவானவர்களை அற்பமான எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகளுக்காக ஸ்தோத்திரம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரும் பெருகட்டும் பெருகட்டும், எல்லா விடுதலை, எல்லா இக்கட்டில இருந்து வெளியே வரட்டும். நீதிமான் இக்கட்டில இருந்து விடுதலை ஆக்கப்படுவான் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இக்கட்டில இருந்து இப்ப என்னென்ன பிரச்சனையில, இக்கட்டில எந்தெந்த வேதனையில போயிட்டு இருக்காங்களோ அந்த இக்கட்டில இருந்து இப்போ வெளியே வரட்டும். எல்லா போராட்டங்களும் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கண்ணிகள் தெரிக்கப்படட்டும், கண்ணீரின் அனுபவங்கள் மாறி அப்பா ஒரு சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இழந்த எல்லா நகைகள், இடங்கள் எல்லாம் திரும்ப வரட்டும். வருமானங்கள் திரும்ப வரட்டும், பெருகட்டும், இரட்டிப்பாய் திரும்ப வரட்டும். யோபுவின் வாழ்க்கையில அவன் இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்தது போல அவனுடைய பிள்ளைங்களை இழந்த எல்லா நன்மைகளும் பல மடங்கு திரும்ப வரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம், ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கோங்க, வழி நடத்துங்க. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.